வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மேலே எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு 14 கேள்விகளை கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன விளக்கம் கொடுக்க போறாங்க, நமது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு என்ன பதில் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளை தான் நாம தொடர்ந்து இன்னைக்கு பார்க்குறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் பின்வருமாறு. முதல் கேள்வி என்னன்னா, ஒரு சட்ட மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி அவருக்கு உள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 200வது பிரிவின்படி அவருக்குள்ள சட்ட ரீதியான வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, ஒன்று, அந்த மசோதாவை அவர் ஒப்புதல் அளிக்கணும், இல்லைன்னா திருத்தங்கள் சொல்லி திருப்பி அனுப்பணும். சரியா? இது ஒரு வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு என்னன்னா, இது ரெண்டுமே செய்யாம நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிடலாம். ஆனால் அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய மசோதா எதுவாக இருக்க வேண்டும் என்றால், மாநிலத்தின் ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றம் இருக்குல்ல, உயர் நீதிமன்றத்தின் அதிகாரத்தில் தலையிடுவது போன்ற விஷயங்களை கொண்ட சட்ட மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். மற்றபடி அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இரண்டாவது முறை அந்த தீர்மானம் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டு கவர்னரிடம் கொடுக்கப்பட்டால் அவர் அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போட்டு தான் ஆகணும். போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. இது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அவ்வாறு மசோதா கவர்னரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது அமைச்சரவையின் உதவி மற்றும் ஆலோசனைக்கு கவர்னர் கட்டுப்பட்டவரா? ஆமாம், கட்டுப்பட்டவர். கட்டுப்பட்டவரா இல்லை, அவர் கட்டுப்பட்டவர் தான். ஏன்னா கவர்னர் என்பது நியமன பதவி தானே தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பதவி கிடையாது. அதனால் நேரடியாக கான்ஸ்டியூஷன் படி அவருக்கு எந்த தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது. மூன்றாவது கேள்வி, அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னருக்குள்ள சட்ட ரீதியான தனி உரிமை என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? சட்ட ரீதியான தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. ஏனென்றால் அது நியமன பதவி. அவர் he is the head of the government. ஆனால் he doesn't have any independent powers. முதலமைச்சருக்கு இண்டிபெண்டாக பவர் இருக்கிற மாதிரி அவருக்கு இண்டிபெண்டன்ட் பவர்லாம் கிடையாது. ஏன்னா முதலமைச்சர் என்ற பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி, கவர்னர் என்பது நியமிக்கப்பட்ட பதவி. அரசியல் சட்டத்தின் 361வது பிரிவு அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னர் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்கு தடையாக உள்ளதா? கவர்னருக்கு ஒரு அவருக்கு இம்யூனிட்டி இருக்கு. அவர் மேலே யாரும் கேஸ்லாம் போட முடியாது. அந்த தனிப்பட்ட உரிமை அவருக்கு உண்டு. அரசியல் சட்டத்தில் கவர்னரின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? இது நல்ல கேள்வி. அப்படி எந்த கால வரையறையும் சொல்லப்படலைன்றது எதுக்காகனா, இந்த பதவி ஒரு எலைட் பதவி. அதனால அந்த பதவிக்கு ஏற்ற மரபு நாகரிகத்தோடு நடந்து கொள்வார்கள் என்ற அர்த்தத்தில் அது கால நிர்ணயம்னு எதுவும் சொல்லலை. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்னு அர்த்தம். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம்னு சொல்கிற அர்த்தத்தை என் சௌரியத்துக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் நான் செய்வேன்னு மாற்றி அர்த்தப்படுத்தி கொண்டால் உள்ள நீதிமன்றம் வர வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கு. அரசியல் சட்டத்தின் 201வது பிரிவின்படி ஜனாதிபதியின் தனி உரிமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஜனாதிபதிக்கு தனி உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எப்போ இருக்குன்னா,
ஆட்சி அதிகாரம் எதுவுமே லெஜிஸ்லேச்சர் இன்னும் இல்லாம எம்பிக்கள்லாம் டிசால்வ் ஆகி கவர்மெண்ட் இல்லாம இருக்கக்கூடிய நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கா மொத்த பியூரோக்ரஸியும் ஜனாதிபதி கீழே வந்துடும். அந்த நேரத்தில் மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறதே தவிர மற்ற நேரங்களில் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா குடியரசுத் தலைவரும் கவர்னரை போல நியமிக்கப்பட்ட பதவி கிடையாது. அதுக்கு எலெக்ஷன் மூலமாக தான் கொண்டு வராங்க. ஆனாலும் அது பெரும்பாலும் ஆளுங்கட்சியோட மெஜாரிட்டி உள்ள ஆளுங்க தான் வருவாங்க. மற்றபடி அதுவும் கிட்டத்தட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக உள்ள ஒரு பதவி தான். மற்ற நேரங்களில் தனிப்பட்ட அதிகாரம்னு எதுவும் கிடையாது. அரசியல் சட்டத்தின் ஜனாதிபதியின் செயல்பாடுகளுக்கு காலக்கெடு எதுவும் நிர்ணயிக்கப்படாத நிலையில் நீதிமன்ற உத்தரவின் மூலம் காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா? இப்படி குடியரசுத் தலைவருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களே, அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து கவர்னர்கிட்ட தான் கேட்கணும். அதாவது ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன். இந்த தம்பி ஒரு ஓவராக சுற்றிக்கிட்டு ஏதாவது படிக்காமல் சுற்றிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் கடுப்பாயி அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அவனைய 4லேருந்து 7 மணிக்குள்ள வீட்டில் வந்து உட்காந்து படிக்கலாம் வெளுத்துருவேன் அப்படின்றாருல. அப்படி சொல்லும் போதே சேர்த்து பெரிய பையனை கூப்பிட்டு ஒன்னையும் சேர்த்தாண்டா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி இந்த கவர்னர் அடித்த கூத்துல உச்சநீதிமன்றம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கவர்னர் மாதிரியே நாளைக்கு குடியரசுத் தலைவரும் ஏதாவது வம்பு பண்ண என்ன பண்ணுறது, 2 பேருக்கும் சேர்த்து டைமை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு உச்சநீதிமன்றத்தில். அதுக்கு காரணம், அப்படி உச்சநீதிமன்றம் தலையிட்டதுக்கு முக்கிய காரணம் கவர்னரோட செயல்பாடுகள் தான். ஒரு கவர்னர் தனக்கு வந்த மசோதாவை ஜனாதிபதிக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கும் போது ஜனாதிபதியின் அதிகாரம் தொடர்பான அரசியல் சட்ட விதிமுறைகளை குறித்து 142வது பிரிவு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றத்தில் ஆலோசனை கேட்க வேண்டுமா? அப்படிலாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னரும் 201வது பிரிவின்படி ஜனாதிபதியும் எடுக்கும் முடிவுகள் சட்டம் ஆவதற்கு முன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவையா, அந்த சட்டம் அமல் செய்வதற்கு முன்னதாகவே நீதிமன்றங்கள் அவற்றின் பொருள் தொடர்பான விசாரணைகளை நடத்தலாமா? பில்லுன்றது வந்து சட்ட மசோதா தான். அது வந்து ஆல்மோஸ்ட் நிறைவேறின மாதிரி தான் அர்த்தம்னு வைங்களேன். எப்போ வந்து லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ ஒரு பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது பாஸ் ஆகியாச்சுன்னு அர்த்தம் தான். கவர்னரோ குடியரசுத் தலைவரோ கையெழுத்து போடுறதுன்றது ஒரு சடங்கு தானே தவிர அது அவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியே அது வந்து கிட்டத்தட்ட சட்டமாகவே தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால தான் வக்ஃப் போர்டு திருத்த மசோதாக்கெல்லாம் நம்ம கடந்து இவ்வளோ அடிச்சுக்கிறோம். சரிங்களா? கவர்னர் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவுகள் அரசியல் சட்டத்தின் 142வது பிரிவின்படி வேறு வகையில் பிறப்பிக்கப்பட முடியுமா? அதுதான் ரெசிடியூவல் பவர் அப்படிங்கிறது. எப்போ வந்து இந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரோ ஜனாதிபதியோ கவர்னரோ சரியான முறையில் நடவடிக்கைகளை கொண்டு போகலை அப்படின்றப்ப ரெசிடியூவல் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய 142வது பிரிவின் கீழே உச்சநீதிமன்றம் தலையிட முடியும். அதுக்காக தான் இந்த பிரிவே வச்சிருக்கிறாங்க. மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அரசியல் சட்டத்தின் 200வது பிரிவின்படி கவர்னர் ஒப்புதல் தராமலேயே அமலுக்கு கொண்டு வர முடியுமா? கவர்னர் ஒப்புதல் தரலைன்னா உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க, அது ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த கையெழுத்து இல்லைனாலும் அது சட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் ஒரு பெஞ்ச் தனக்கு முன் வந்துள்ள ஒரு வழக்கில் அரசியல் சட்டத்தின்படி பல விதமான கேள்விகளை எழுப்பும்போது குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்பது கட்டாயமா? அப்படிலாம் கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட இதில் பெஞ்சில் வந்து ஒரு முடிவு எட்டப்படலைன்னா 3 நீதிபதி கொண்ட பெஞ்சு கொண்டு போவாங்க. அப்போதும் அது சரியாக வரலைன்னா அதுக்கப்புறம் அப்பீலுக்கு போகும்போது 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் கொண்டு போவாங்க. அதில் கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் சட்டத்தின் 142வது பிரிவின்படி உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்கள் நடைமுறை சட்டத்திற்கு மட்டும் உட்பட்டவையா அல்லது அமலில் இருக்கும் அரசியல் சட்ட நடைமுறைகளுக்கு முரண்பட்ட குறைபாடான உத்தரவுகளை பிறப்பிக்க வழி செய்கிறதா? உச்சநீதிமன்றத்தோட வேலையே வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சட்டங்கள் நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டு அதில் சொல்லப்படக்கூடிய அடிப்படை விஷயங்களை மீறாமல் இருக்குதான்றதை பார்க்கறதோட உரிமை, அந்த அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்டதில்லை, நாடாளுமன்றமும் உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டதில்லை. சரியா? அது யார் எப்போ தவறு செய்கிறாரோ அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் அண்ட் பேலன்ஸ் மாதிரி உள்ள விஷயம் தான் இந்த ரெண்டுமே.
கடைசியான கேள்வி, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான விவகாரத்தில் அரசியல் சட்டத்தின் 134வது பிரிவின்படி சிறப்பு வழக்கு தொடுப்பதை தவிர உச்சநீதிமன்றத்துக்கு உள்ள அதிகார வரம்பு ஏதாவது வகையில் அரசியல் சட்டம் தடுக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படிலாம் எந்த வகையிலும் அரசியல் சட்டம் தடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு இருக்கக்கூடியது 3 விஷயம். ஒன்று லெஜிஸ்லேஷன், இன்னொன்று ஜுடிஷியரி, 3வது பியூரோக்ரசி, 4வது மக்களின் குரலாகிய பத்திரிகை. அதனால தான் அதை 4th எஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லெஜிஸ்லேஷன்ல ஒரு சட்டம் போடுவாங்க, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் வேலையை அதிகாரிகள் செய்வாங்க, அவங்க தான் பியூரோக்ராட்ஸ். சரியா? இவங்க 2 பேரும் வேலை செய்யும் போது ஏதாவது குறைபாடுகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு தான் ஜுடிஷியரி, நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் எதை பேஸ் பண்ணி தீர்ப்புகளை கொடுப்பாங்க? இந்த சட்டங்களை பேஸ் பண்ணி தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. இந்த சட்டங்கள்லேயே சில நேரம் பிரச்சனை வருது அப்படின்றப்போ அது கான்ஸ்டியூஷன் படி கரெக்டா இல்லையான்றதை செக் பண்றது நீதிமன்றத்தோட வேலை. ஸோ இந்த நம்மளோட ஜனநாயகம் என்பது இந்த 3 இண்டிபெண்ட் அமைப்புகளை வச்சு தான் முடிவு பண்ணுது. ஒன்றுக்கு ஒன்று சார்ந்ததோ ஒன்றின் கீழ் இன்னொன்றோ பணிபுரியக்கூடிய அமைப்பு கிடையாது. 3 தனித்தனி அமைப்புகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ். இப்போ ஒரு அமைச்சர் ஒரு ஸ்கீம் கொண்டாடுறாருன்னு வைங்களேன், அந்த ஸ்கீம்ல உடனே அந்த ஏரியா கலெக்டரை போய் இவர் கூப்பிட்டு மச்சான் அந்த ஸ்கீம்ல இவனுக்கு ஒரு 50 லட்சம் லோனை கொடுங்க அப்படின்லாம் போய் ஆர்டர் போட முடியாது. ஏன்னா அவர் தனி பியூரோக்ரசி. அவர் என்ன பண்ணலாம், சட்டத்தை பற்றி பார்த்துட்டு சட்டப்படி உங்க மச்சானுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லைங்க, கொடுக்க முடியாதுன்னு அவர் சொல்ல முடியும். சரியா? ஒரு கலெக்டர் அமைச்சருக்கு கட்டுப்பட்டவரும் இல்லை, அமைச்சர் கலெக்டருக்கு கட்டுப்பட்டவரும் இல்லை. இவங்க 2 பேரும் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவங்களும் கிடையாது. நீதிமன்றம் இவர்கள் 2 பேரும் இந்த சட்டப்படி செயல்படாமல் வேறு மாதிரி செயல்பட்டாங்கன்னா அப்ப நீதிமன்றம் உள்ள வரும். இந்த சட்டப்படி இப்படி சொல்லியிருக்கு, நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க, இது தப்பு அப்படின்னு மண்டையில கொட்டுறதுக்கு தான் நீதிமன்றங்கள். ஸோ இந்த 3ம் தனித்தனி அதிகாரங்கள் படைத்தவை. இந்த 3 அமைப்புலையும் லெஜிஸ்லேஷன் சொல்லக்கூடிய சட்டமன்றம், நாடாளுமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் அதிகாரம் தான் இறுதியான அதிகாரமே தவிர குடியரசுத் தலைவரோ கவர்னருக்கோ இருக்கும் அதிகாரங்கள் இறுதியான அதிகாரங்கள் கிடையாது. அப்படின்ற புரிதலோடு இந்த 14 கேள்விகளை நம்ம அணுகலாம். இந்த இடத்தில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கேள்விகளை கேட்டு எழுப்பிய விஷயத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக அறிக்கையை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் குழம்பிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தமிழ்நாடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. நம்ம சண்டையெல்லாம் போடலை, நமக்கு என்ன உரிமை இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பில்லெல்லாம் கவர்னர் தடுத்து நிறுத்தவே முடியாது கான்ஸ்டியூஷன் படியே. ஆனால் பஞ்சாபில் செஞ்சாங்க, பஞ்சாபில் இருக்க கவர்னர் நிறுத்தி வச்சார். அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு தான் இதை எப்படி நீ நிப்பாட்டலாம், ஃபினான்ஸ் பில்லை நிப்பாட்டுறதுக்கும் உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த ஃபினான்ஸ் பில்லுன்னு வந்ததுன்னா அதை ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்லாம் கிடையாது, உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாகணும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி செஞ்சீங்க? நாங்கள் இதை கேள்வி கேட்கறதுக்கு அங்கே இல்லை எம்எல்ஏக்கோ அமைச்சருக்கோ முதலமைச்சருக்கோ அங்கே இருந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கோ யாருக்குமே தெரியல. தெரியாமல் தான் கோர்ட்டுக்கு போனாங்க. புரியுதுங்களா? தெரிஞ்ச அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நீ கையெழுத்து போடலன்னா போய் அது ஆல்ரெடி பாஸ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? பட்ஜெட் தீர்மானத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்டுன்னு அர்த்தம். மெஜாரிட்டியோட தீர்மானம் பாஸ் பண்ணியாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சட்டமாயிடும். அதுக்கெல்லாம் தனியாக கவர்னரோட ஒப்புதலே தேவையே கிடையாது. ஆனால் அது கூட நாங்கள் தெரியல. நமக்கு என்னெல்லாம் அதிகாரம் இருக்குன்றதை நம்ம சொல்கிறோம், அது சொன்னாலே சண்டை போடுறேன்றாங்கன்றது தான் இப்போ ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய பாஜக அரசின் பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இவ்வளவு அதிகாரம் மாநிலங்களுக்கு இருக்குன்னு மற்ற மாநிலத்துக்கும் தெரிஞ்சதுன்னா நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க யாரும் அப்படின்ற பயத்துலதான் இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம். ஸோ இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.